12th standard old advanced Tamil book back question answer. சங்க இலக்கியங்கள் பதிற்று பைத்தில் ஐந்தாம் பத்தின் பாட்டுடை தலைவன் கடல் பிற கொட்டிய செங்குட்டுவன். இதை எழுதினவர் பரணர். செல்வக்கடுங்கோ வாலியாதன் இது ஏழாம் பத்து. கபிலர். ஆடுகோட் சேரலாதன் ஆறாம் பத்து. காக்கை பாடினியார். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாம் பத்து. குமட்டூர் கண்ணகனார். கீழே கொடுக்கப்பட்ட நால்வருள் ஒருவர் பிற மூவரின் மரபினர் அல்லர். அவர் யார்? இளஞ்சேரல் இரும்புரை. நாடுகெழு தாயத்து நனந்தலை எருபத்து என்னும் பதிற்று பத்து தொடரில் அரண் என பொருள் தரும் சொல் அருப்பம். பதிற்று பத்து தொடர்களுள் எத்தொடர் ஓமையோடு அமைந்துள்ளது? புற்றடங் கருவி நொடுங்கிய அம்பு. புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி இருக்குதான் அந்த அம்புகள் வைத்திருக்கிற பை. செங்குட்டுவனின் வில்லாற்றலை பரணர் எவ்வடியில் உணர்த்துகிறார்? நொசி உடை வில்லி நொசியா நெஞ்சில். நொசி உடை வில்லி நொசியா நெஞ்சில் இவ்வடி பற்றி 4 கூறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் எது சரியானது? எதிர்மறை சொல்லால் சிறப்பு பண்பு வெளிப்படுத்தப்படுகிறது. நொசினா வளைவுன்னு அர்த்தம். நொசியானா வளையாத, அதாவது திடமான நெஞ்சு. இது ரெண்டும் ஆப்போசிட். கதவங்காக்கும் கனையெழு வண்ண நிலம்பெரி திணி தோல் உயர ஒச்சி. இதிலுள்ள எழு என்பதன் பொருள் கணையமரம். நம் பாடப்பகுதியில் எவ்வடி பாடலுக்குரிய தலைப்பினை தந்துள்ளது? சோறு வேறென்னா ஊன் துவை அடிசில். அதாவது இதோட ஹெட்டிங் பதிற்று பத்து பாடலோட ஹெட்டிங் ஊன் துவை அடிசில். அதாவது ஊனும் அரிசியும் சேர்த்து சமைக்கிற சமையல். அதாவது இப்போது பிரியாணின்னு வச்சுக்கோங்க. செங்குட்டுவனால் நிகழ்த்தப்பட்ட வரலாற்று சிறப்புடைய செயல் எவ்வடியில் காணப்படுகிறது? முழங்குதிரை பனிக்கடன் மொருத்திசினோரே. கீழுள்ள சொற்களுள் தடுத்த என்னும் பொருளை தருகிறது. நட்பு இல்லை. நட்புனா போர்க்களம்னு அர்த்தம். மூரினா வலிமை. துலங்கு அப்படின்னாக்க அசைவு. நொசிய வளைவு. நொசியா அப்படின்னா திடமான நெஞ்சு. அதாவது இந்த தடுத்தன்ற பொருள் இதில் எதுவும் இல்லை. ஆனால் மூரின்றதுக்கு முன்னாடி அடக்கிய அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இந்த அடக்கியதுக்கு தான் தடுத்தன்னு அர்த்தம். இப்போது இதில் மூரி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கலித்தொகை. நெய்தற்களியின் ஆசிரியர் நல்லவந்தவனார். நெய்தற்களியில் உள்ள செய்யுள்களின் எண்ணிக்கை 33. காணல் அணிந்த உயர்மணல் எக்கர் மேல் சீர்மிகு சிறப்பினோன் மரமுதல் கை சேர்த்த. இவ்வடியில் சீர்மிகு சிறப்பினோன் என்பது யாரை குறிக்கிறதுனாக்க தட்சிணாமூர்த்தி. கீழ்காணும் தொடர்களுள் எத்தொடர் உலக ஒழுக்கத்தை அறிந்து நடத்தல் எனும் பொருளை தரும் தொடராக வந்துள்ளது? பாடறிந்து ஒழுகுதல். நெய்தற்களியில் தீம்பால் உண்பவர் கொள்களம் வரைதல் என்னும் ஓமை வாயிலாக தோழி வலியுறுத்துவது? கூறியது மறவாமை. அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. இப்பகுதியில் நெய்தற்களியில் தோழி தலைவனிடம் உணர்த்துவது யாது? தலைவி தலைவன் பால் கொண்ட ஊடலை தீர்க்க சினம் கொள்ளாதிருக்க வேண்டும். கலித்தொகையில் தோழி தன்னையும் தலைவியையும் தாழ்த்திக் கொள்வதாக அமையும் அடி எது? பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஆற்றுதல் என்பதொன்றளந்தவர்க்கு உதவுதல் என்னும் கலித்தொகை அடியில் கோடிட்ட 1 எனும் சொல் எதனை குறிக்கிறது? தலைவனின் உடனிருப்பு. முறை எனப்படுவது கண்ணோடா உயிர் வவ்வல்.
பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இவ்வடிகளில் தலைவனின் புறச்செயல் பற்றி குறிக்கும் சொல் கண்ணோடாது. நெய்தற்களியில் உள்ள தீம்பால் உண்பவர் கொள்களம் வரைதல் என்னும் அடி கொண்டுள்ள உட்பொருள் யாது? தலைவியின் வனப்பு பயனற்றதாகிறது. புறநானூறு எவ்வகை பாக்களால் ஆக்கப்பட்டது? ஆசிரியப்பா. புறநானூறு குறிக்கும் துறைகளின் எண்ணிக்கை 65. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புறநானூற்று செய்யுளடிகளுள் எதனுள் புலவர் பெருஞ்சித்திரனாரின் பெருமித உணர்வு வெளிப்படுகிறது? நெடுநல் யானை எம் பரிசில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புறநானூற்று செய்யுளடிகளுள் எதனில் புலவரின் மான உணர்வு வெளிப்படுகிறது? இரவலர் புறவலர் நீயுமல்லை. இரவலர் புறவலை நீயுமல்லை. புறநானூற்றிலுள்ள கடிமரம் வருத்த தந்தியாம் பிணித்த எனும் பெருஞ்சித்திரனாரின் செய்யுளடி காட்டும் பண்டைய அரச மரபு யாது? காவல் மரத்தை வழிபடுதல். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவ்வடிகளோடு இணைத்து நோக்கத்தக்க அறிவுரை யாது? கீழோர் ஆயினும் தாள உரை. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இக்குறள் தரும் ஓருலக சிந்தனைக்குரிய புறநானூற்று பாடலடி எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். துன்பம் அடைவதும் அது நீங்களும் பிறரால் வருவனவல்ல என்ற கருத்தை உணர்த்தும் தொடர் யாது? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆருயிர் முறைவழி படுவும் எனும் புறநானூற்று அடிகள் பண்டைய கால சமுதாயத்தின் எந்நிலையை உணர்த்துகிறது. ஊழ் நம்பிக்கை. கணியன் பூங்குன்றனாரின் நீர்வழிப்பட்ட புனை எனும் புறநானூற்று பாடலடியின் தாக்கம் பெற்றுள்ளது யாது? சாதலும் பிறத்தல் தானும் தம்மினை. இது சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. நீர்வழி படுவும் புனை போல. நீர்வழி படுவும் புனை போல. இதுதான் புறநானூறு. ஆக்சுவலாக இந்த நீர்வழிப்பட்ட புனை அறநெறிச்சாரத்தில் இருக்கு. அறநெறிச்சாரம். தேங்க்யூ.